ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுவார். நீங்கள் குடியிருக்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பண்ணினால் அது உங்கள் நடுவில் கண்ணியா இருக்கும். தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஏசாயா 35:3-4. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் குடும்பம் முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன்னுடைய ஜாதியும் ஜனங்களும் முக்கியம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஜனத்துக்கும் அவர்களுடைய தேசம் முக்கியம். அந்த தேசமானது நல்ல தலைவர்களால் நடத்தி செல்லவும் அந்த தேசத்திலே செழிப்பும் வளமும் வளர்ச்சியும் சமாதானமும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்பதே எல்லாருடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாகும். அதற்கு தேவ பிள்ளைகளின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியமானதாகும். எப்படியெனில், தேவ பிள்ளைகளின் முழங்காலின் ஜெபமும் உபவாசமும் கண்ணீரும் அர்ப்பணிப்பும் கர்த்தருக்கு பயப்படுதலும் பொல்லாப்புக்கு விலகி தங்களை காத்துக் கொள்வதும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடப்பதுமாகும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய தாழ்மையும் அர்ப்பணிப்பையும் பார்த்து தேசத்துக்கு சேமத்தையும் இரட்சணியத்தையும் கட்டளையிடுவார். இல்லையேல் இஸ்ரவேலர்கள் பாபிலோன் ராஜாவினிடத்திலே அடிமைப்பட்டது போல நாமும் 70 வருஷம் அல்ல 700 வருஷமானாலும் நம்மை கையவர்களின் கையிலிருந்து ஒருவனாலும் தப்புவிக்க இயலாது. எகிப்தின் அடிமைத்தனத்தையும் பாபிலோனின் அடிமைத்தனத்தையும் சற்றே யோசித்து பாருங்கள். இஸ்ரவேலர்கள் தைரியசாலிகளும் பலமுள்ளவர்களும் ஆவார்கள். 70 வருஷமானாலும் சரி 400 வருஷமானாலும் சரி அவர்களால் நிற்க முடிந்தது. நம்மாலே 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஆகவே இன்றே கர்த்தரிடத்தில் கண்ணீரோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உபவாசத்தோடும் திரும்புவோம். அப்பொழுது நம் தேசத்துக்கு சேமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளுவார். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16:11. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்சபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தீபப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் பலமாகிய கண்மலையை நீங்கள் நினையாமல் உங்கள் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தீர்கள். ஆதலால் நீங்கள் நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உங்கள் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உங்கள் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். உங்களை ஜெனிப்பித்த கண்மலையை நீங்கள் நிலையாமல் போனீர்கள். உங்களை பெற்ற தேவனை மறந்தீர்களாதலால் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுங்கள். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு மனமிறங்குவார்.
எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். எரேமியா 31:6. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை நித்தமும் தரிசிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் படைத்துள்ளார். காரணம், அவர்கள் தேவ சுத்தத்தையும் தேவ பணிகளை செய்யவும் வேதத்தின்படி செயல்படவும் சத்துருவை எதிர்க்கவும் சாத்தானின் கிரியைகளை அழித்து போடவும் அவன் எய்துவிடும் அக்னி ஆஸ்திரத்தை தடுத்து நிறுத்தவும் மாந்திரிகத்தை செயல் இழக்க செய்யவும் அபிஷேகம் நிறைந்தவனாய் தரிசனங்களை காணவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் காலைதோறும் அவரின் சமூகத்தில் காத்திருக்கிறவனாகவும் வேதத்தை கொண்டு போதிக்கிறவனாகவும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனும் பொறுமையுள்ளவனும் சாந்த குணமுள்ளவனும் அமைதியானவனும் அன்புள்ளவனும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவனும் தவறாமல் உபவாசிக்கிறவனும் ஜெபிக்கிறவனாகவும் என்னாலும் தவறாமல் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெற்றதான பரிசுத்தாவியை அவித்து போடாமல் அதை அனல் மூட்டி எரிய விடுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மத்தேயு 7:15. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? பேடியாளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, அசுத்தத்துக்கும் தீட்டுக்கும் விக்கிரகத்துக்கும் எல்லாவித பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் குறி சொல்லுகிறவனுக்கும் அஞ்சனம் பார்க்கிறவனுக்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் உங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறது, அவைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மேலும் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை தட்டி எழுப்புங்கள். பெற்றதான ஆவியின் வரங்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆவிக்குள் அனலாயிருங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.